clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. பாஜகவை சேர்ந்த திரு எஸ்.ஜி. சூர்யா நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்ங்க. அமலாக்கத்துறைக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அந்த டாஸ்மாக் தொடர்பான வழக்கை தொடர்ந்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு தடை. அதே போல அமலாக்கத்துறை விதிகளை மீறுகிறது, வரம்பு மீறி செயல்படுகிறது அப்படின்னு ரொம்ப காட்டமா விமர்சனம் செய்திருக்கிறார்கள். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க முதற்கட்டமா? ஏன்னா தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்தும் தொடர்ந்து வைக்கப்பட்ட வாதமும் விமர்சனமும் அதுவாகத்தான் இருந்தது. அதான் இன்னைக்கு அந்த உச்சநீதிமன்றத்துல தலைமை நீதிபதி கவாய், மாசியா இவர்கள் 2 பேர் இருந்த பெஞ்ச் இந்த வழக்கு விசாரிச்சிருக்காங்க. அதுல கபில் சிபலும் முகுல் ரோத்தோகியும் தமிழக அரசிற்காக வாதாடி இருக்காங்க. அரசு தரப்புல இருந்து ஏஎஸ்டி ராஜு ஆஜராயிருக்காரு. அவங்க சில கேள்விகளை கேட்டிருக்காங்க, எதனால சோதனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அரசு தரப்புல இருந்து 1000 கோடி ரூபாய் ஊழல் முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தனி நபர்களை சோதனையிடாமல் ஏன் நிறுவனங்களுக்குள் சோதனை செஞ்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. அதற்கான விரிவான விளக்கமோ இல்ல அடுத்த ரிட்டன் சப்மிஷன்ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா இது குறித்து ஃபர்தர் விஷயங்கள் தெரியும். ஆகையால் இது இடைக்கால தடை மட்டுமே தவிர ஒரேடியா விசாரணையே கூடாது அப்படின்ற மாதிரியான ஆர்டர் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ப்ரொசீஜரல் விஷயங்கள். இடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்ட விஷயங்களை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தடை விலக்கப்பட்டு நிச்சயமாக இந்த விசாரணை தொடரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல அதுக்கான ஜஸ்டிபிகேஷன்லாம் ஏற்கனவே நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்டிருக்குமாயின் இந்த கேள்விகளே எழுந்திருக்காது இல்லையா? தனிநபர் செய்த முறைகேடு அப்படின்னா நீங்க தனிநபரை விசாரிக்கலாம், அதுவும் அரசனுடைய அனுமதி பெற்று விசாரிக்கணும், அதுவும் அனுமதியும் பெறவில்லை. வரம்பு மீறி நடந்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை, விதிகளை மீறுகிறது அமலாக்கத்துறை அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான அழுத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நிச்சயமா அந்த விதிகளை மீறிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுப்பதற்கான காரணம் என்னவென்றால், சமீபத்தில் நடைபெற்ற இந்த ரெய்ட்ஸ், அதில் கைப்பற்றப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், இந்த விஷயங்கள் எதுவுமே உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருந்து அப்பீலாய் உச்சநீதிமன்றத்திற்கு போன வழக்கு. இந்த வழக்குல ஃபர்தரா இப்ப ஆகாஷ் பாஸ்கரன் குறித்தோ இல்ல மற்றவர்கள் குறித்தோ நடைபெற்ற சோதனையில டாஸ்மாக்ல இருந்து முறைகேடாக சம்பாதித்த பணம் இந்த திரைப்பட தயாரிப்புல எல்லாம் ஈடுபட்டிருக்கா அப்படின்ற கோணங்களிலும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதற்கு பூர்வாங்க ஆதாரங்கள் கிடைத்ததாக தகவல் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே நம்ம உச்சநீதிமன்றத்துல சப்மிட் பண்ணி இது முழுவதுமாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், அதனால் சோதனை அவசியமாகிறது அப்படின்ற கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா நிச்சயமாக உச்சநீதிமன்றம் இந்த சோதனைகளையும் மற்ற வழக்கு விசாரணையும் செய்வதற்கு தடை ஏதும் விதிக்காது அப்படின்றதுதான் இயல்பு. இதற்கு முன்பு கூட பல வழக்குகள்ல இதே மாதிரி நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஆகையால் இந்த தடை இடைக்கால தடை தான். இது வரம்பு மீறிய செயலா இல்லையான்றது, இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் மற்ற விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லைன்றப்போ இது வரம்பு. அதுக்குத்தான் ஆதாரம் கேட்கிறது உச்சநீதிமன்றம். ஆதாரத்தோடு நீங்க அந்த ஜஸ்டிபிகேஷனை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பீர்களாயின் அது அமலாக்கத்துறையினுடைய பதில் அது வருமாயின் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். திரு சூர்யா இணைப்பில் பேசுவதற்கு நன்றி. திமுக வழக்கறிஞர் சரவணனும் இணைந்திருக்கிறார். நம்ம அவரிடமும் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் தொடரலாம். Clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home.